திருமா பேசின அந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் தேவையில்லை அப்படிங்கிற அந்த கருத்து சலசலப்பை ஏற்படுத்தின கருத்துக்கான பதில் பார்ப்போம். குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும், அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது. சொல்ல போனால் அதை எதிர்த்துதான் நாம் பேச வேண்டும். தலித்துகள் செய்கிறார்கள், அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய். நாங்கள் தலித் இயக்கம். இதற்கு பெயர் கன்வென்ஷனல் திங்கிங். காலம் காலமாக இருக்கிற மரபு சார்ந்த சிந்தனை இது, அடிமை சார்ந்த சிந்தனை இது. வெட்டியான் தொழிலை செய்கிறவனை வெட்டியான் தொழிலாக அரசு ஊழியர்களாக ஆக்கி என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த தொழிலை ஒழிக்க வேண்டும். உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு கருவிகளை அறிவியல் வளர்ச்சியில, தொழில்நுட்ப வளர்ச்சியில புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்கிற நிலை இல்லாமல் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டவன் அந்த வேலையை செய்யலாம் என்கிற நிலையை ஏற்படுத்துகிறார்கள். முதல்ல தூய்மை பணியாளர்கள் இப்ப இருக்கிற நிலைமை, அவங்களோட போராட்டம் சரியா அப்படின்னா அவங்க போராட்டம் சரி, தனியார் மையத்தை எதிர்த்து அவங்க உரிமை குரல் எழுப்புறது சரி. அதற்கான முதல் அரசியல் தலைவராக களத்துக்கு போய் ஆதரவு கொடுத்ததும் விடுதலை சிறுத்தைகள் தான், அண்ணன் திருமா தான். அப்படி இருக்கும்போது அவரே ஏன் மேடையில பணி நிரந்தரம் தேவையில்லை, அப்போ இவர் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறாரா, திமுக அரசை காப்பாற்ற பார்க்கிறாரா அப்படிங்கிற கேள்வி சில முற்போக்கா இயங்கக்கூடிய தோழர்கள் கிட்ட கூட எழலாம். ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மக்களை சமூகத்துல இழிவா பார்க்கப்படுற ஒரு தொழில இருந்து மீட்டெடுக்கிறதா நம்மளோட எது நீண்ட கால நோக்கமா இருக்கணுமே தவிர அவங்களை பணி நிரந்தரம் பண்ணி அங்கேயே அவங்களை அந்த தொழிலே வச்சிருக்கிறது நம்மளோட நோக்கமா இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாம ஒருவேளை அவங்களுக்கு பணி நிரந்தரம், அது தொடர்ச்சியா பணி நிரந்தர வேலையா அவங்களுக்கு அமையுதுன்னு வச்சுக்கோமே. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்ப தலைவரான ஒரு ஆண் இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கார். தூய்மை பணியாளர் வேலை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா நோய் தொற்றக்கூடிய, நோய்வாய்ப்படக்கூடிய, பல வியாதிகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நோய். அது மட்டும் இல்லாம என்னதான் மனித மலத்தை மனிதனே அள்ளுவது தடை, சாக்கடைக்குள்ள நேரடியா மனிதன் இறங்கி அடைப்பெடுக்கிறது தடை அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்தாலும் கேமராக்கு ஆஃப்லைன் ஆஃப் த ரெக்கார்டா பல இடங்கள்ல மனித மலத்தை மனிதனே அள்ளக்கூடிய அவலங்களும் சாக்கடைக்குள்ள மனிதன் இறங்குறதும் இன்னமும் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்ப தலைவன் அந்த தூய்மை பணிக்கு போறான், ஏதோ ஒரு நாள்ல நோய்வாய்ப்பட்டோ அல்லது திடீர்னு சாக்கடைக்குள்ள இறங்கி சுத்தம் செய்யும் போதோ மரணம் ஏற்பட்டுறது, செத்துடுறாங்க அப்படின்னா அந்த படுகொலை, அந்த மரணத்துக்கு பிறகு அரசு அந்த எம்ப்ளாயி விதிமுறையின்படி அந்த வேலை அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு போகணும் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். அந்த குடும்பத்தில் உள்ள அவரோட பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, 10ஆவதோ 12ஆவதோ காலேஜோ ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த தகுதியான நபரா யார் அந்த வீட்டுல இருக்காங்களோ அவங்களுக்கு வேற வழி இல்லாம, கல்லூரி படிச்சுட்டு இருக்காரா அந்த நபரை கூட்டு வேற வழி இல்லை, தன் உயிரை உருக்கி சம்பாதித்து நம்ம குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தார் தந்தை, படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் இல்லாம போனா நம்ம சோத்துக்கே கஷ்டப்படணும், கடன் தொல்லைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது படிச்சுட்டு வேலை கிடைச்சி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்குலாம் நமக்கு நேரம் இல்லை. ஆகையால இப்போ அரசு வேலையா நமக்கு ஒண்ணு கிடைக்குது, கிடைக்கிறத வச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு குடும்பத்தில் உள்ள அடுத்த தலைமுறை கிட்ட அந்த தூய்மை பணி போய் சேரும். அப்போ இந்த தலைமுறை எப்படியோ மாட்டிக்கிச்சு சிக்கிரிச்சு, ஒரு தலைமுறையோடவாவது அவங்கள வெளியே எடுத்துடலாம் அப்படின்னா நீங்க பணி நிரந்தரமா இருக்கும்போது தலைமுறையா அந்த வேலை கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது எவ்வளவு சவாலா இந்த சிஸ்டம் மாற்றி வச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் நம்ம போய் முயற்சி பண்ணிட்டு நம்ம எங்க வேலை தேடி கிடைக்கிறது அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த இளைஞர்கள் கிட்ட ஏற்படுத்தப்பட்டு மறுபடியும் டிஃபால்ட்டா பிடிச்சி இந்த வேலைக்குள்ளே தள்ளுவாங்க. ஏரியாவை வச்சு அவங்களுக்கு வேலை கொடுக்காம அவங்கள உளவியல் ரீதியா டார்ச்சர் பண்ணுவாங்க. இன்னை வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. கண்ணகி நகரா, இந்த ஏரியாவில் இருந்து வரீங்களா, நீங்க எந்த ஊரு, என்ன மாதிரி பாஷை பேசுறீங்க, மயிலாப்பூரா, நீங்க என்ன சர்நேம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள்லாம் கேட்டு இன்னைக்கும் வேலைக்கு எடுக்கிற தனியார் நிறுவனங்கள் உட்பட இன்னைக்கும் அப்படித்தான் வேலை எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகளுக்கும் ஒதுக்குமுறைகளுக்கும் அங்க அந்த குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து இல்ல குறிப்பிட்ட இந்த வேலை செய்யற குடும்பத்திலிருந்து வரவங்க அந்த ஒடுக்குமுறைகளை அனுபவிக்கும் போது ரொம்ப சர்வசாதாரணமா அப்பாவோட வேலையை நம்ம கையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டு தலைமுறையா இதே தூய்மை பணியில அவங்கள அதிலேயே சுழன்றுகிட்டு இருக்கிற
வழிவகையை இது செய்யும். அப்போ சமூகத்துல என்னோட வீட்டு குப்பைய அவங்க எடுத்துட்டு போறாங்க, என்னோட வீட்டை சுத்தமா வச்சுக்க அவங்க காரணமா இருக்காங்க, என்னோட தெருவை கழிவுகளை அவங்க அள்ளிட்டு போனாலும் நான் அவங்கள வெறும் குப்பை அள்ளுறவங்களாகவும் குப்பைக்காராகவும் அவங்கள இழிவாகவும் அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்கறதையும் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதையும் அவமானமாகவும் இழிவாகவும் தான் கருதுறேன். நான் சுத்தமா இருக்க, என் வீடு சுத்தமா இருக்க அவங்க காரணமா இருந்தாலும் அவங்க செய்யற வேலை இழிவானது அப்படிங்கிற பார்வையில தான் நான் பார்க்கப்படுறேன். அப்போ இந்த சமூகத்தால இழிவா பார்க்கப்படுற ஒரு தொழிலிருந்து அவங்களை வெளியேற்றுவது தான் அந்த சமூகத்துக்கு செய்யற நன்மையா இருக்குமே தவிர, மேலும் அவங்கள நிரந்தரமாக்கி தலைமுறையா அந்த வேலையை அவங்க தலையிலேயே கட்டுறது அப்படிங்கிறது அவங்களுக்கான நிரந்தர தீர்வா இருக்கவே முடியாது. இந்த கண்ணோட்டத்துல தான் அண்ணன் திருமா இத பேசுறாரு. இன்னும் கூட இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கலைஞரை எடுத்துக்கலாம். நம்ம கலைஞர் திமுக இவங்க எல்லாருமே கை ரிக்ஷாவை கலைஞர் ஒழிச்சாரு, கலைஞர் ஆட்சியில தான் அது ஒழிக்கப்பட்டது அப்படின்னு பெருமையா கிளைம் பண்ணிப்பாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. மனிதனே சுமப்பதும் இழுப்பதும் தவறு, அது மனித மாண்பற்றது அப்படின்னு கை ரிக்ஷாவை தடை செஞ்சார் கலைஞர் அப்படின்னு இன்னி வரைக்கும் பெருமையா பேசிக்கிறோம்ல, அது பெருமை தான், தவறு இல்லை. ஆனா அதனினும் இந்த இழிவாக இந்த சமூகத்துல கருதப்படுற தூய்மை பணி தொழில அவங்களை அதிலிருந்து மீட்கிறதும் அந்த தொழில தடை செய்யறதும் நேரடியா மனிதர்கள் நேரடியான அந்த வேலையில ஈடுபடுத்துறத தடை செய்யறதும் செய்யப்பட்டிருக்கணும்ல. அதுதானே அந்த சமூகத்துக்கு கொடுக்கப்படுற சமூக நீதியா இருக்க முடியும். கை ரிக்ஷாவை விடவும் இழிவான தொழிலா இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்ப இதை என்னைக்கு நம்ம நீக்கி இன்னும் இந்த மக்களுக்கான சமூக நீதியை நம்ம நிலைநாட்ட போறோம். கலைஞர் அதை ஒழிச்சார் அப்படிங்கிற நம்ம பெருமை பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல கலைஞரோட மகனான ஸ்டாலின் இன்னைக்கு அவங்கள தனியார் ஒப்பந்ததாரர்கிட்ட கொடுத்து, கார்பரேஷன் கீழே வேலை செஞ்சதே நிரந்தரமான பணி கிடையாது, அவங்களும் கிட்டத்தட்ட ஒப்பந்த ஊழியர் மாதிரி டாஸ்மாக் ஊழியர்கள் மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 23,000 ரூபாய் சம்பளம். அந்த 23,000 ரூபாய் சம்பளம் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டு கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் 23,000 ரூபாய் சம்பளத்துக்கான ஆணையை பெற்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள அந்த சம்பளத்தை டீகிரேட் பண்ணி 16,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ராம்கி நிறுவனத்துக்கிட்ட, அதுவும் அவன் ஏழை பணக்காரன் இடத்த பார்த்து வித்தியாசமா தூய்மை பணி செய்யக்கூடிய அனுபவம் இல்லாத தொடப்பக்கட்டையை கூட நீங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய தொடப்பக்கட்ட நிறுவனமான ராம்கி நிறுவனத்துக்கிட்ட இந்த பணியை ஒப்படைக்குது திமுக அரசும். ஏன்னா ஏற்கனவே அதிமுக அதை செஞ்சுச்சு, இன்னைக்கு திமுகவும் செய்யுது. கை ரிக்ஷாவை ஒழிச்ச கலைஞர் எங்க, தூய்மை பணி செய்யறவங்களை தனியார்கிட்ட கையேந்த விடுற ஸ்டாலின் எங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியது இருக்கு. அதே நேரத்துல கை ரிக்ஷாவே இங்க ஒழிக்கப்பட்டிருக்கு சமூக நீதியின் பார்வை கொண்டு அப்படின்னா, இங்க இழிவான தொழிலா சமூகத்தால பார்க்கப்படுற வெட்டியான் வேலை, தூய்மை பணி தொழில், இது எல்லாமே மனிதர்கள் நேரடியா செய்யப்படுறது ஒழிக்கப்படணும், தடை செய்யப்படணும் அப்படிங்கிறதுல எப்படி மாற்று கருத்து இருக்க முடியும்? இதை எப்படி அண்ணன் திருமா சொன்னதை நம்ம தவறான கண்ணோட்டத்துல பார்க்க முடியும்? சமூக நீதி கண்ணோட்டம் இருக்கிறவங்க, அம்பேத்கரிய பார்வை இருக்கிறவங்க, பெரியாரிய பார்வை இருக்கிறவங்க இதை எப்படி தவறா பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் இங்க நம்ம மிக முக்கியமா இருக்க வேண்டிய கேள்வி. அப்போ நீங்க நிரந்தரமா வச்சிருக்கீங்களோ இல்லையோ, 50,000 முதல் 5 லட்சம் வரைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுங்க. ஏன் 5,000 கொடுக்குறீங்க? ஏன் 10,000 15,000 கொடுக்குறீங்க? காஸ்ட் அதிகப்படுத்துங்க, அவங்களுக்கான சம்பளத்தை அதிகப்படுத்துங்க. ரொம்ப சாதாரணமா அந்த தொழில எந்திரமயமாக்கப்படும். முதலாளிகள் எப்பவுமே எதுல ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மிப்படுத்தலாமோ அதைத்தான் அவங்களோட முதல் தேர்வா செய்வாங்க. முதலாளிகள் லாபம் மட்டுமே நோக்காக கொண்டு வேலை செய்யக்கூடியவங்க. எந்திரங்களை விட மனித ஆற்றல் ரொம்ப எளிமையா கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு குறைஞ்ச கூலியில வேலை செய்ய ஆட்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுனால மட்டுமே இன்னைய வரைக்கும் அந்த தூய்மை பணி தொழிலுக்கு எந்திரமயப்படுத்தப்படாம இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் மனிதர்கள் இழிவா அந்த தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கான சம்பளத்தை உயர்த்தி இந்த ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை இந்த தொழிலுக்கு வரவே வராது, இவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட், இவங்களோட சேலரி அதிகம் அப்படிங்கிற நிலைமை ஏற்படுத்தப்படும் போது அதுக்கு எந்திரமயமாக்கப்படும். அப்போ எந்திரமயமாக்கப்படும் போது அது ஒரு ஜாதிக்கான தொழிலா இல்லாம அந்த தொழில்நுட்பம் தெரிந்த யாருமே அந்த தொழிலை கையாளலாம், அந்த வேலையை செய்யலாம், அந்த பணிபுரியலாம் அப்படிங்கிற நிலைமை வரணும் அப்படிங்கிறது தான் அந்த திருமாவோட குரல். அதைத்தான் அவர் அந்த பதிவு பண்ணார். இதுல நாம தவறா பார்க்கவோ, தவறான கண்ணோட்டத்தில் அவர் சமூக நீதிக்கு எதிராக பேசிட்டார், அவர் உழைக்கும் மக்களுக்கு எதிராக பேசுவார், பேசிட்டார், நிலைப்பாடு எடுப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே மிக தவறான செயல். அவர் என்னைக்கும் அப்படி அந்த நிலைப்பாட்டிலிருந்து நழுவி போகவே மாட்டார். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.
ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம்.